எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு கேட்கறத மனசுல நல்லா வாங்கி பதிய வச்சுட்டோம்னா எக்ஸாம் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் எந்த ஆங்கிள்லயும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஓகே, நேற்று வரைக்கும் அணு அணு உதித்து சவர்ணஸ்ய அணுதித் சவர்ணஸ்ய பிரத்யயா அப்படிங்கிற சூத்திரத்துக்கு கிரகணக சாஸ்திரம்னு ஒரு பேரு. கிரகணக சாஸ்திரம்னா என்னன்னா, அகாரம் சொன்னால் அதனுடையதான அஷ்டாதச வேதத்தையும் கிரகிக்கும் அப்படிங்கறத எங்க இருந்து சொல்றதுன்னா இந்த சூத்திரம் தான் சொல்லி தருது. அதனால இந்த சூத்திரத்துக்கு கிரகணக சாஸ்திரம் பேரு. ஒரு அக்ஷரத்தை சொன்னால் தத் சமானமான பாக்கி இருக்கக்கூடியதான அத்தனையும் சொல்லும்னு அந்த கிரகணத்தை பண்றதுக்காக ஒரு விதி இந்த இடத்துலதான் இருக்கு. அதுக்கு மேல இதனுடையதான இத எந்தெந்த இடத்துல இப்ப சொன்ன சாஸ்திர விதியானது வராதுங்கிறதுக்கு அடுத்தாப்புல சொல்றோம். அது எங்க அப்படின்னா தபரஹா தற்காலசிய. தபரஹன்னா தகாரத்தை பரமாக கொண்டதுன்னு அர்த்தம். தகாரத்தினாலே பரமாக கொண்டது, தகாரத்தை பரமாக கொண்டதுன்னு ரெண்டு விதமான தபரஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். தகாபரஹா யஸ்மாது அப்படின்னோம்னா தகாரமானது பின்னாடி ஒட்டின்னு இருக்கும்னு அர்த்தம். தாத்பரஹன்னா தகாரம் முன்னா இருக்கும் பின்னாடி. இப்ப ஆதுன்னு சொன்னோம்னா ஆகாரத்துக்கு பின்னாடி தகாரம் இருக்கு. ஆன்னு சொன்னோம்னாக்க முதல்ல தகாரம் இருக்கு பின்னாடி ஆகாரம் இருக்கு இல்லையா. அத தாத்பரஹான்னு சொன்னால் தத்புருஷமா சொன்னால் முதல்ல தகாரம் ஆத் குண அதேஞ்ச குணசம்யஸ்யா. இப்ப குணம் குணம்னு என்னன்னா அகார ஏகார ஓகாரங்களுக்கு குணம்னு பேர் வைக்க போறோம். இந்த அத்துன்னா ஹ்ரஸ்வ அகாரம்னு சொல்லிவிட்டோம். அத்துன்னா என்னது? ஹ்ரஸ்வ அகாரம் தான். அந்த ஹ்ரஸ்வ அகாரத்தை சொன்னால் அந்த தகாரமானது என்ன பண்றதுன்னா அனுஜுத் சவர்ணசிஜா பிரத்யேகங்கிறதுனால சொல்லப்பட்டதான அகாரத்தினுடையதான அஷ்டாதச பேதம் இருக்கு பாருங்க. ஹ்ரஸ்வ தீர்க்கப்ளதம், சர்வத்திலையும் உதாத்தான உதாத்த ஸ்வரிதம், அனுநாசிகம் இத்தனையும் கிரகிக்கும்னு அனுஜுத் சவர்ணசிஜா சொன்னதுனால அந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்டதான அந்த கிரகணமானது அது கேவல ஹ்ரஸ்வ அகாரத்தோட கூட என்ன ஆயிடும், அது நின்னுடும். அதோட அதுதான் அது என்ன பண்றது, தகாரம் என்ன பண்றது, அதுக்கு ஒரு பவுண்டரி போட்டு காமிக்கிறது. அதுன்னா ஹ்ரஸ்வ ஆகாரம். இப்ப ஆதுன்னு சொன்னோம்னா தீர்க்க ஆகாரத்தை மாத்திரம் தான் சொல்லும். அதே மாதிரி ஆதுன்னு மூணு திரிமாத்திரிகமான ஆகாரத்தை சொன்னவன் திரிமாத்திரிக ஆகாரத்தை மாத்திரம் தான் கிரகிக்கும். அந்த தகாரம் தான் அந்த வர்ண உச்சாரண காலத்தினுடையதான பவுண்டரி. இப்ப தபரத்து காலசியங்கிறதுனால அதை என்ன பண்றது, டேம் போட்டு தண்ணி ஃப்ளோ ஆறத டேம் போட்டு தடுக்கிற மாதிரி அகாரத்தினால அஷ்டாதச பேதத்தையும் கிரகிக்கிறதுங்கிற ஒரு ஃப்ளோ இருக்கிற போது அதுன்னா என்னன்னா ரஸ்வ மாத்திரோச்சார்த்த கால விசேஷமா இருக்கக்கூடியதான தத் பிரபேதங்களை மாத்திரம் தான் கிரகிக்கும். அந்த தகாரம் என்ன பண்றது, டேம் கட்டி தண்ணியை தடுக்கிற மாதிரி தடுத்துடுறது. அதனால தபரஹா தற்காலசேவ சம்யா தகாபரஹா யஸ்மாத் சஹ தாத்பரஷ்ச. ரெண்டு விதமான அர்த்தம் சொன்னேன் பாருங்க. ரெண்டுத்தையும் இங்க சம்ஸ்கிருதத்துல உங்களுக்கு விக்கிரகம் பண்ணி காமிச்சுட்ட. நல்ல தகாரத்துக்கும் பின்னாடி இருக்கிறது, தகாரத்தை பின்னாக கொண்டது அப்படிங்கிறது ரெண்டும். சமகால சேவ சன்யான்னா உச்சாரண சமகால சேவ சன்யா. அந்த தகாரத்துக்கு முன்னாடி தகாரத்துக்கு சம்பந்தத்துல முன்னையோ பின்னையோ யாதிருஷ ஏகமாத்திரிக விசிஷ்டமாயோ திமாத்திரிக விசிஷ்டமாயோ திரிமாத்திரிக விசிஷ்டமாயோ எந்த ஒரு அச்சானது உச்சரிக்கப்பட்டிருக்கோ தாதிருஷ கால விசிஷ்ட சேவ சம்யான்னு அர்த்தம் சொன்ன. ஏன்னா இப்படி சொன்ன காரணத்தினால என்னன்னா அத்து இத்து உத்து இத்தியாதியா ஷண்ணாம்சம். அத்துன்னா என்னன்னா கிரஸ்வ உச்சாரண கால விசிஷ்டமான அதுக்குதான் உதாத்தானுதாத்வஸ்வரிதம் அனுநாசிகம் அத மாத்திரம் தான் கிரகிக்கும். தீர்க்கத்துக்கோ புலத்தத்துக்கோ இதனால இந்த என்ன பண்றது, இதுக்கு வியாவிருத்தி ஏற்பட்டு தீர்க்கத்தையும் புத்தத்தையும் என்ன பண்ண முடியாது, இதுல இருந்து சேர்த்துக்க முடியாது, கிரகணம் பண்ண முடியாது. அதுல இருந்து அது இப்ப இந்த பூர்வ சூத்திரம் இருந்து பாருங்க அனுதிச்சவர். அதனால அந்த தகாரம் இல்லாத சொன்னோம்னால் பூர்வ சூத்திரோக்த பிரகாரம் என்ன பண்ணுவது, அந்த 18ஐயும் கிரகிச்சுக்கும். ஆனால் அந்த தகாரம் வந்து கொடுத்தனால் அப்ப அது பிளாக் பண்ணி கொடுத்துன்னு அர்த்தம். அதனால அந்த ஆறை தவிர, அதாவது அந்த தகாரத்துக்கு பக்கத்துல எந்த ஏகமாத்திரிகமான ஆகாரமோ திமாத்திரிகமாகாரமோ திரிமாத்திரிகமான யாதிருஷ மாத்திராவிசிஷ்டமான ஆகாரமானது எழுதப்பட்டிருக்கோ தாதிருஷ மாத்திராவிசிஷ்ட செய்வ கிரகணம்னு அர்த்தம்.
ஷண்ணாம் சம்யா ரிதி துவாதசானாம். ரித்துன்னு சொன்னோம்னா 12க்கு கிரகணம் உண்டு. ஏன் 12க்கு கிரகணம்? கிளுவர்ணியோர்மித சாவரண்யம் வாச்சம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் பாருங்க. அதனால ரிகாரத்தினுடையதான 6, லிகாரத்தினுடையதான 6 அந்த விஷயத்துல மாத்திரம். ஏன்னா ரெண்டு வர்ணத்தையும் கிரகிச்சுக்கலாம் இல்லையோ, அதுக்கு மாத்திரம் துவாதசானம். ருக்கு என்ன போட்டிருக்காங்க? 12 எப்படி கிரகிக்க முடியும்னா ரிகாரம்னு சொன்னாலும் லிகாரம் சொன்னாலும் 2க்குடையதான அந்த கிரஸ்வத்தினுடையதான 6 கிரகிக்கலாம். ஏன்னா ரிலுவர்ணியோர்மித சாவண்யம் வாச்சன்னு விசேஷ வாக்கியம் இருக்கிற காரணத்தினாலே அப்படின்னு. அதுக்கு அடுத்தது மேல போலாம் இல்லையா? அதனால தான சந்தேகம் இருக்கா? இல்ல, போலாம். ஓகே, இது வரைக்கும் சூத்திரத்தினுடையதான அந்த சம்ஞையினுடைய இது வரைக்கும் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியதான சம்ஞைகளை, சூத்திரத்தினால சொல்லப்பட்டதான சம்ஞைகளை நமக்கு சொன்னோம். அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்காக உடையதான இந்த பிரக்கிரியையும் சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்தாப்புல விருத்தி இத்தியாதி சம்ஞைகளை பத்தி சொல்ல போற. நம்ம படிக்கிறது பிரகரணம், சம்ஞா பிரகரணம். விருத்தின்னா என்ன, குணம்னா என்ன, தாத்துனா என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னுத்துக்கும் அதனுடைய பேரை சொல்லி அதனுடைய ஸ்வரூபத்தை விசாரிக்க போற, சொல்ல போற நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப தர்க்கத்துல என்னன்னா பிருத்திவின்னா என்ன, ஜலம்னா என்ன, வாயுன்னா என்ன, ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா தர்க்க சாஸ்திரத்துல ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு கந்தவதி பிருத்திவி இத்தியாதி ஒன்னொன்னுக்கு லட்சணம் சொல்ற மாதிரி இப்ப இது இந்த சாஸ்திரம் சப்த சாஸ்திரமா இருந்தாலும் சப்த சாஸ்திரத்துல கையாளுறதுக்கு யாதிருச்ச அவசியகத்தை இருக்கோ அந்த ஆவசியத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப முதல்ல ஒரு இங்கிலீஷ் அதாவது சயின்ஸ் படிக்கிறோம்னா சயின்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சயின்ஸ்ல வரக்கூடியதான லேப்ல போனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி திரவியங்கள் தேவையோ அந்த திரவியத்தினுடைய பேரை என்ன பண்ணணும், நம்ம டெக்னிக்கலா அந்த டேர்ம்ஸ் என்ன உண்டோ அந்த டேர்ம்ஸினுடைய பேரை நம்ம வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு தான் எக்ஸ்பெரிமெண்ட்ல எழுதணும். எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த இது எழுதுறோமோ இல்லையோ, என்ன புத்தகம் அது, அந்த லேப்ல போனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் புக் ரெக்கார்ட் புக், அந்த ரெக்கார்ட் புக்ல அந்த மாதிரி பேரை தான் வச்சு எழுதணும். நீங்க பாட்டுக்கு வாட்டர்னு எழுதக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா சயின்ஸ் படிக்கிறேன்னா சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்ப இப்ப ரெக்கார்ட் புக்ல எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த அதே பாடி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வரிசையா அடுத்து சொல்லி கொடுக்க போறேன். ஏன்னா பாணி என்ன பாஷிகர் வாய்ஸ் பிரேக் ஆகுது மகோதயா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, இது விருத்திராதைன்னு முதல்ல சொல்றேன். இப்ப கேட்கிறதா? இப்ப கேக்குது. ஓகே, விருத்திராதைன்னு சப்தத்தை முதல் சூத்திரமா சொல்றாரு பாணினி. விருத்தினா என்னன்னா உங்களுக்கு நல்ல மேன்மையான வளர்ச்சியாந்து உண்டாகட்டும்னு அர்த்தம் இல்லையா? விருத்தி சப்தத்துக்கு பாணினி சூத்திரம் ஆரம்பிக்கிறார் தன்னுடையதான சாஸ்திரத்துக்கு பேர் வைக்கிறதுக்காக, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக. ஆனாலும் லோகத்துல விருத்தின்னா வளர்ச்சி, மேலும் மேல வளர்ச்சி இந்த சப்தத்தை வச்சுதான் மகாபாரதக்காரர் இந்த படிக்கிறவர்களுக்கும் விருத்தி உண்டாகட்டும், இந்த சாஸ்திரத்தினால எல்லாருக்கும் லோகக்ஷேமம் ஆகட்டும் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு கருத்தை வச்சுக்கிட்டுதான் என்ன அத்தியதாரச்ச என்ன அப்புறமா சொல்லி தரவாளுக்கும் சரி படிக்கிறவாளுக்கும் சரி எல்லாருக்கும் என்ன ஆகணும்னா விருத்தி உண்டானுங்கிற ஆரம்பத்துல அந்த மனசு முதல்ல என்ன மாதிரி ஆரம்பிக்கிறாருன்னா அப்படிங்கிறதான் சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். அத்தியதாரச்ச ஆயுஷ்மத் புருஷாரா யதா சொல்றாரு. இந்த படிக்கிறவர்களுக்கு ஆயுசு குறவில்லாதபடிக்கு நல்ல நீண்ட தீர்காயுஷானது எப்படி விருத்தியாகுமோ அதே மாதிரி ஆகணுங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுதான் பாணினி முதல்ல என்ன பண்ணிருக்கார், விருத்தி சப்தத்தை ஆதித பிரயுக்தே, விருத்தி சப்தம் ஆதித பிரயுக்தேன்னு இதை யார் சொல்றாருன்னா மகாபாஷ்யக்காரர் பதஞ்சலி சொல்லித்தரார். அதனால விருத்தி ஆதை, இதுக்கு விருத்தின்னு பேரு. எதுக்கு விருத்தின்னு பேருன்னா ஆத்துன்னா தீர்க்க மாத்திரிகமான 6க்கு தான் கிரகணம். இப்பதான் முடிச்சு அத்து இத்து உத்தரத்துல அந்த ஆத்து. அப்புறம் ஐச்சுங்கிறது எதுக்கு? 14 சூத்திரங்கள் ஐச்சுன்னா ஐயாவு 2த்தையும் கிரகிக்கும். அதனால விருத்தி ராதை சின்ன சப்தத்தை பிரயோகம் சொன்னார். இந்த ஆகாரம் என்ன, ஐங்கார அவகாரம் என்ன, இந்த அக்கரங்களுக்கு இந்த சாஸ்திரத்துக்கு என்ன விவகாரமோ விருத்தின்னு விவகாரம். வியாக்கரண சாஸ்திரத்துல ஆகாரம் ஐகார அவகாரத்துக்கு என்ன பேரு? விருத்தி அப்படின்னு பேரு. சூத்திரம்
ஆது ஐச். இப்ப ஆதுங்கிற இடத்துல ஆகாரத்துக்கு பின்ன தகாரம் ஐக்கு தகாரம் இருக்கு. வாய்ஸ் திருப்பி பிரேக் ஆகுது. வாய்ஸ் வரல. வாய்ஸ் வரல. தஹா பரஹா யஸ்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னா தகாரத்தை அர்த்தம். எங்க அதுக்கட்டாமல் ஆதுங்கிறதுக்கு என்ன இருக்கு? தகாரம் பின்ன இருக்கு. அதனால என்னன்னா தகாபரகான்னு ரெண்டு விதமான அர்த்தமும் இந்த இடத்துல என்ன பண்றது? இது இந்த தபரகரணத்துல ரெண்டு இடத்துலயும் இந்த விருத்தி சம்ஞா சொல்ற இடத்துலயும் சரி, குணசம்ஞை சொல்ற இடத்துலயும் இந்த மாதிரி தபரகரணம் ரெண்டு விதமாக இருந்து ஆக்ட் பண்றது. மகோதயா வாய்ஸ் கேட்காதனால பிரேக் ஆனதுனால விருத்தியில ஆத்து தபரக ஆ பிளஸ் இத்து அது மாதிரி வருது. விருத்தி விருத்தி ஆத்து ஐச்சுன்னு வருது. அது வந்து ஆத்து ஐச்சு. சோ தகாரம் வந்து ஆகாரம்க்கு அப்புறம் வருது தப்பரக. அப்புறம் எங்க முன்னாடி வருது? எங்க முன்னாடி வருது? ஐச்சுதான் ஆத்துல இருக்கக்கூடியதான் இந்த தகாரம். ஐச்சுக்கு எப்படி இருக்கு? ஐச்சுக்கு முன்னாடி. ஓகே ஓகே சரி. அதனால சுவாமி இந்த தப்பரன்றது ரொம்ப அழகா பிரயோகமாயிருக்கு. இதுல முன்னையும் பின்னையுமே பிரயோகமாயிருக்கு. ஆமா அப்படித்தான் அப்படித்தான். ஒண்ணு பகோரிக சமாசம், இன்னொன்னு தத்புருஷ சமாசமா வச்சுக்கிட்டு தபர சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிட்டோம்னால் காக்காட்சி நியாயம்னு ஒரு நியாயம் வேத மத்த சாஸ்திரங்கள்ல லௌகிக நியாயத்துல சொல்லுவா. காக்காட்சி இப்ப உங்க பிரசங்காது தேவையில்லாத விஷயத்த பாடத்துக்கு சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லை, ஏன்னா சப்ஜெக்ட் ஆகி வேஸ்ட் ஆயிடுங்கிறதுக்காக இருந்தாலும் சொல்றேன். காக்காவனுடையதான அக்ஷிகோளமானது ஒண்ணுதான் இருக்கும். நமக்கு ரெண்டு அக்ஷி தனியா இருந்துட்டு இருக்கு, காக்காவுக்கு ரெண்டு அக்ஷி பாக்குறதுக்கு இருந்துட்டு இருக்கு. நம்ம மனுஷ சரீரத்துல அக்ஷிகோளம் ரெண்டு, அக்ஷிகோளகமானது தனித்தனியா ரெண்டு இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த காக்காவனுடைய தலை ஒன்னாவே கோலகமாக இருக்கிற காரணத்தினால என்ன அந்த ஒரு கோலம் தான் அக்ஷிகோளம். காக்கா இந்த பக்கம் பாக்குற போது அந்த அந்த மொழி இருக்கு பாருங்க, பார்க்க வேண்டிய பர்டிகுலர் கிருஷ்ணன் இருக்கு பாருங்க, அது ஒரு பக்கம் தான் பார்க்கும். அட் அ டைம் நம்ம ரெண்டு கண்ணாலையும் ரெண்டு விதத்திலையும் பார்க்கறது இல்ல. அதனால இந்த பக்கம் பேர் அந்த ஒரே கோலம் தான். பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம கண்ணுக்குள்ள அந்த சின்னதா கருப்பு பாப்பான்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையோ, வெள்மொழி வெண்மொழி, வெள்மொழிக்கு நடுவுல கருமொழி, கருமொழிக்கு நடுவுல சின்ன கதைதான் நமக்கு பர்டிகுலரா ஆபரேஷன் பண்ணி அதுதான் உங்களுக்கு கேட்டு போச்சுல்லான்னு சொல்றான். அந்த மாதிரி பாயிண்ட் காக்காவுக்கு ஒண்ணுதான் இருந்திருந்தாலும் ரெண்டு கண் இருக்கிறதுக்கு தானே அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு பாடியில. இருந்தாலும் ஒரு கோலம் தான் இந்த இடத்துல பார்க்க ரைட் லெப்ட்ல பார்த்தாலையும் லெப்ட்ல பார்க்கலாம், ரைட்ல அட் அ டைம் ரெண்டு கோலத்திலயும் சைமல்டேனியஸா அது என்ன பண்றது இல்ல, பாக்குறது இல்ல. இது காக்காட்சி நியாயம்னு சொல்லுவா. அந்த ரீதியில இந்த ஒரு தகாரமே ஒரு இடத்துக்கு போச்சு, அது லெப்ட்ல அன்வைக்கிறது, இன்னொரு இடத்துல ரைட்ல அன்வைக்கிறது காக்காட்சி நியாயமா. அடுத்தது போலாமா? ஹலோ போலாம் சுவாமி. ஓகே, இப்ப குணத்துக்கு அத்துக்கு குணம் குணம் முதல்ல விருத்தி சொன்னார், அடுத்தது குணத்தை சொல்றார். குணம்னா என்னன்னா ரஸ்வ அத விருத்தியில ஆகாரத்தை சொன்னார், குணத்துல ரஸ்வ அகாரமும் ஏகார ஓகாரங்கள். அங்க ஐகார ஓகாரங்களை சொன்னாங்க, ஏகார ஓகாரங்களுக்கு என்ன பேரு? குணம்னு பேரு. இங்கே அதே மாதிரி தவறத்தை அன்வயிச்சுக்க வேண்டியது. அது எங்க குண சமயசியம். அப்புறம் தாதுன்னா என்னன்னா, தாதுன்னா வெர்பு. நம்ம வெர்பு பூ சப்தாயாம்
வா வா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்ஷன். பூ இஸ் பி ஃபார்ம் வெர்ப். பூங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி பி சொல்றோமோ அதே தான் இங்கிலீஷ் சம்ஸ்கிருதத்திலயும் பி. அந்த பி ஃபார்ம் வெர்ப் தான் பூ. அதுதான் மரகத்துல நீங்க பாருங்க அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அகம், சம்ஸ்கிருதத்துல அகம் அயாம்ங்கிறவங்க அது நீங்க அந்த அந்த ஹம்ம நம்ம சாதாரணமா நம்ம ஊர்ல இருக்கோம் நல்லா வச்சிருப்போம். விதேசத்துல மற்ற தேசத்துல அந்த குளிர் தேசத்துல இருக்கிறது ஆம்ங்கிறது ஆம் தான் சொல்லுவோம். அந்த அகம் என்ன சொல்ல மாட்டோம், அகாரத்தை சரியா சொல்ல மாட்டான். எதுக்கு இந்த சாதிருஷ்யம் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அது பிலாலஜியில வரைச்சே நீங்க படிப்பக என்ன. அதே மாதிரி பீஃபார்ம் பெரும்புக்கு தான் சொல்றோம் பூவாதயா. அதனால என்னன்னா இருக்கணும், இன்னொன்னு ஆக்ஷனோட இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு தான் என்னன்னு பேரு தாத்துன்னு பேரு. பூவாதயோ தாது, கிரியாவாச்சினோ பாதயா தாது சம்யா. கிரியாவாச்சியா இருக்கணும், ஒரு ஆக்ஷனை சொல்லணும். புவாதயானா என்னன்னா பூசத்தாயா மேத விருத்தவ் அப்படின்னு வருஷா பாணினி 2000 வருஷம் உபதேசம் பண்ணிட்டாருங்க. பூ ஏத அப்படின்னு வருஷா. அதனால பாணினினால இந்த தாது கணத்துல படிக்கப்பட்டதாயும் இருக்கணும். அட் அ டைம் சேம் டைம் அது என்னவா இருக்கணும், ஒரு ஆக்ஷனை சொல்லக்கூடியதா இருக்கணும். வாகதிகந்தனையோகோ, கதிங்கிறது என்ன ஒரு ஆக்ஷன். அதே மாதிரி ஒரு ஆக்ஷனை தன்னிடத்துல ஆக்ஷன்கிற அர்த்தத்தை சொல்லக்கூடியதாயும் பாணினியால இந்த கணத்துல புவாதி கணத்துல புவாதி பூ இத்தியாதி தசகணம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள படிக்கப்பட்டதாயும் இருந்தா தான் அதுக்கு என்னன்னு பேரு தாத்துன்னு பேரு. இதுலயும் உபதிஷ்டமான தாத்து அதிதிஷ்டமான தாத்துன்னு ரெண்டு. சொல்லுங்க. பூ பவுன்னு சொல்ற தாத்து அதானா இது? பூ அதேதான். பூ பவதி பவதா பவந்தி அதுவேதான். ஆமா ஆமா சரி. அந்த பூ ஆதி கணம்னா என்னன்னா பாதி கணம்னு கிட்டத்தட்ட 2000 தான். பாதி கணத்துல 1100 தாத்து. பாக்கி அதாதி என்ன ஜுகோத்யாதி திவாதி துதாதி இப்படியாக ருதாதி துததி என்ன கிரியாதி ஸ்வாதி அப்புறமா சுராதி ருதாதி சுராதி இப்படியாக தசகணங்கள்ல பிரிச்சு கொடுத்திருக்காரு அந்த 2000 தாத்துவை. 2000 இருக்கக்கூடிய தாத்து. இந்த 2000 தாத்துவை தான் என்ன பண்ணிருக்காரு, பிரிச்சு 10 கணங்களை கொடுத்திருக்காரு. அதனுடையதான ஃபைனல் ஃபார்முடையதான ஸ்ட்ரக்சரை வச்சு அதை 10ஆ பிரிச்சிருக்காருங்க. அந்த தாது கணத்துல பாணினினால உபதேசம் பண்ணதாக இருக்கணும். அது புவாதிங்கிறதுக்கு அந்த உபதேசம் பண்ணிட்டு மாத்திரம் என்னன்னா அது மாத்திரம் போறாது. இதுல ஆக்ஷன்ங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லணும். வாகதிகந்தனையோங்கிறது எப்படி நடக்கிறதுங்கிறது ஒரு ஆக்ஷனை சொல்றதோ அதே மாதிரி ஒரு ஆக்ஷனையும் சேர்த்து குறைக்கக்கூடியதா இருக்கணும். அதுக்குதான் கிரியாவாச்சின்னு பேரு, அதுக்குதான் தாத்துன்னு பேரு. தாதுங்கிற சமயம் சொல்லிவிட்டேன். அடுத்தது போலாமா? போலாம். ஓகே, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. நான் பாட்டுக்கு சொல்லிட்டே போயிருந்தேன்னா உங்களுக்கு டைம் இல்ல இல்ல இன்னைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தான். இன்னைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இன்னைக்கு சம்யா பிரகரணத்தை முடிச்சிடலாம். அப்புறம் நிபாத்தம்னா என்ன, நிபாதத்தை பத்தி சொல்ல போற. பிராக் ஈஸ்வரா நிபாதா. பிராக்னா முன்னான்னு அர்த்தம். ஈஸ்வரா பாணினி சூத்திரங்கள் அதிரீஸ்வரேன்னு ஒரு சூத்திரம் பின்னாடி வருது இந்த இடத்துல. இது 1:456. அதுக்கடுத்தால அதிரீஸ்வரேன்னு இந்த 2வது பாதத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. அதிஹி ஈஸ்வரே. அதிஹி அப்படிங்கிற ஒரு அபியமானது. ஈஸ்வரன்னா என்னன்னா சுவாமித்துவத்தை சொல்லக்கூடியதான அர்த்தத்துல இருக்கக்கூடியதான அதிஹி அப்படிங்கிறது சொல்றதுங்க. அந்த சுவாமித்துவங்கிற அர்த்தத்தை சொல்லக்கூடிய அவனுக்கு மேலானவன், அவனுக்கு சுவாமி அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லக்கூடியதானது அதி அப்படிங்கிறதா அந்த சூத்திரம் அமைஞ்சிருக்கு. அந்த சூத்திரத்துல ஈஸ்வரேங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான வரைக்கும் என்ன பிராபராப இத்தியாதிகள்லாம் அந்த இடத்துல சொல்லியிருக்காரோ உபதேசம் பண்ணியிருக்காரோ அதுகளுக்கெல்லாம் நிபாதம்னு பேரு. நிபாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோமானால், அதாவது ரெடிமேடு ஃபார்ம் அந்த சப்தங்கள்லாம். அதுக்கு பிரக்கிரியை ஏதாவது டெவலப் பண்ணி ஒரு சப்தத்தை நிஷ்பத்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறதுனாலே அதுக்கு நிபாதம்னு ஏன் பேர் பண்ண. நிபாதம்னா விழறதுன்னு அர்த்தம். பதத்தின்னா விழறதுன்னு அர்த்தம். ரிக்ஷாத் பர்ணம் மேலே இருந்து விழறது. இதுக்கு ஏன் நிபாதம்னு சொன்னார்னா உச்சாவகேஷ்வத்தேஷு நிபதந்தீத நிபாதா. இப்ப இந்த நிபாதங்கள்லாம் என்னன்னா இப்ப பாருங்க, அதுக்கு இப்படிதான் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக்கான ஒரு மீனிங் கிடையாது. அதுக்கு அதுக்கு பக்கத்துல என்னென்ன வெர்பு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இந்த அர்த்தத்தை என்ன பண்ணுவது, அர்த்தத்தை மாத்தி மாத்தி காண்பிக்கும். அதாவது முந்தைய காலத்துல எல்லாம் இப்ப கூட மாத்தி, இப்ப ரயில்வேல லைட் அடிக்கிறேன் பாருங்க,
ஒரு பக்கம் அந்த திருப்பினா என்ன ஆகும்னா பச்சை அடிக்கும், அதை அப்படி மாத்தி திருப்பினான்னா அதுவே என்ன பண்ணும், ரெட் அடிக்கும். அந்த லைட்டு மாதிரி இந்த நிபாதங்கள் என்ன பண்றதுன்னா ஒரு பக்கம் ஒரு அர்த்தத்தை சொல்லு, இன்னொரு அர்த்தத்தை. அதனால அர்த்தேஷு நிபதந்தி. இந்த நிபாதங்களே என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு அர்த்தத்துல இதை மாத்தி மாத்தி கொண்டு விழ வச்சு அர்த்தத்துல விழ வைக்கிறது இந்த சப்தங்களை. அதனால இதுக்கு நிபாதம்னு பேர். அர்த்தாப்ல சாதையா சத்வே. சரி, இந்த நிபாதங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்ன இல்லையோ, நிபாதங்கள்லாம் என்னென்னவா இருக்குன்னு அதுக்கு மேல அத்ரவியார்த்தவாச்சகமா இத்தியாதிகள்லாம் இருக்கு பாருங்க. வந்து சமயத்துல திரவியத்தை விபக்ஷிக்குமா, திரவியம்ங்கிற அர்த்தத்தை சொல்லுமானா? ஹலோ கேக்குறது சொல்லுங்க. ஹலோ கேக்குறது. ஓகே. இந்த அந்த சாத்து இத்தியாதிகள்லாம் மேல மேல பாஷையில எழுதிச்ச ஏத்தூ எல்லாம் பண்ணணும் இல்லையோ, இந்த சாத்துகளுக்கெல்லாம் எங்க ஒரு திரவிய வாச்சகத்துவம் சம்பவிக்காமல் இருக்குமோ, அத்ரவியமாக இருக்குமானால், அத்ரவியார்த்த வாச்சகமாக இருக்குமானால், அப்ப அதுகளுக்கும் என்ன பேருன்னா நிபாதம்னு பேரு. சாதையா அசத்வே நிபாத சந்நியாஸ், அத்ரவியார்த்தாச்சாதையா நிபாத சந்நியாஸ். அதனால ஒரு திரவியம்ங்கிற அர்த்தத்தை சொன்னோம்னால் அதுக்கு அந்த திரவிய வாச்சகமா இருக்குமானால் அதுக்கு நிபாதம் இல்லைங்கிறது தெரியுது. அதான் பிராதயா பராபராப சம் மனோதி ஆங் இத்தியாதிகள்லாம் இருக்கு பாருங்க, அதுகளுக்கும் என்னன்னு பேருன்னா நிபாதம்னு பேரு. பராபராப சம் மனு அவ நிஸ்ஸர் நிர்ரு துசு துர்ரு வி ஆங் நீ அதி அபி அதி சூத் அபி பிரதிபரி உப. இதுகளுக்கெல்லாம் என்ன உண்டுன்னா இதுக்கு கூட பிராதி, இந்த பிராதிகள்னு பேரு. பிராதின்னு ஒரு கணம். இது இந்த கணத்துல இருக்கக்கூடிய சப்தங்களுக்கும் என்ன உண்டு, நிபாதம்னு பேரு. சரி, இது வரைக்கும் நிபாதங்களை பத்தி சொல்லிட்டோம். இந்த பிராபராதிகளுக்கெல்லாம் நிபாதங்கிற பேர் உண்டு. இந்த நிபாதத்துக்கே மறுபடியும் உபசர்க்கம்ங்கிற ஒரு பேரும் சொல்ல போறோம். உபசர்க்காக கிரியாயோகே, கிரியாபதத்தோடையதான சம்பந்தம் இருக்குமானால் இந்த பிராபராபாக்களுக்கு என்ன பேருன்னா இன்னொரு பேர் வருது. ஒரு இடத்துல நிபாதம்னு பேர் வச்சோம், அந்த நிபாதங்களுக்கே கிரியா சம்பந்தம் இருக்குமானால் அதனுடைய பேரு என்ன வருது, உபசர்கா. உபங்கிறதுனா முன்ன சேர்றது அப்படின்னு. இந்த உபசர்க்கம்ங்கிறது இந்த பாஷையில மாத்திரம் இல்ல, இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ல எல்லா பாஷையிலையும் இந்த உபசர்க்கமான அது பிரிபிக்ஸோ இல்ல சபிக்ஸோ. இந்த பாஷையில சபிக்ஸாவும் உண்டு பிரிபிக்ஸாவும் உண்டு. அந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ல பிரிபிக்ஸா தான் இருக்கோ தெரியல, சபிக்ஸா தெரியல. இல்ல அது கூட இந்த வெர்புக்கு பின்னாடி சில எல்லாம் வருது, அதெல்லாம் பின்னாடி அது சபிக்ஸ் தான். அது அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இந்த ஷன் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் என்னன்னா சபிக்ஸ் அந்த பாஷையில. அதே மாதிரி எந்த பாஷையில பிரிபிக்ஸாவும் இருக்கும் சபிக்ஸாவும் இருக்கும். வர்த்தமான இந்த தாத்துக்குமே ஆவர்த்தமானா மறுபடியும் சுழண்டு திருப்பி வரவன்னு அர்த்தம். ஆவர்த்தி ஆவர்த்தினா திருப்பி திருப்பி சொல்றதுக்கு ஆவர்த்தி. இப்ப சத்தியேன ரஜசா வர்த்தமான, என்ன சூரியன் உதிக்கிச்சே பூமியில இருக்கக்கூடிய அந்த தூள்கள்லாம் என்ன தெரியுது, நன்னா அந்த சூரியோதய ரஷ்மி படைச்சே நன்னா தெரியும். குழியிலேருந்து வெளியில சத்தியேன ரஜசா, அவன் யதார்த்தமா இருந்துருக்கான், ரஜஸ்கனான ரஜோ தூளிகள்னால சூழப்பட்டு இருக்கான். ஆவர்த்தமான நம்ம கூட சுழந்து சுந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். வர்த்தமான அப்படின்னு சொல்றது இல்லையா. இந்த வர்த்தமான அப்படிங்கிற பதத்துக்கு பிரிஃபிக்ஸ் எங்க இருக்கு, சத்தியன். அதனால என்னன்னா அங்க இருக்கிற அவங்க எடுத்துக்கிறோம். கொஞ்சத்து என்னன்னா பின்னாடி வரும் சந்தசி பரேபி அப்படிங்கிறதுனால இதுகளுக்கெல்லாம் அந்த உபசர்க்கம்னு பேரு. உபசர்க்கம் முன்னையும் இருக்கலாம், வைதிக பாஷையில சம்ஸ்கிருத பாஷையில முன்ன இருக்கும். கதிஷ்ட, இதுக்கு உபசர்க்கம்ங்கிற பேர் மாத்திரம் இல்ல, கதிங்கிறதும் பேரு. இன்னொரு பேரும் இருக்கு, கதி, கதிங்கிறதும் பேரு. கதி இப்ப பாருங்க, பிராபரார்களுக்கு நிபாதம்னு பேரு, உபசர்க்கம்னு பேரு, கதின்னும் பேரு. இந்த கதிங்கிற பேர் வச்சதனுடைய பிரயோஜனம் சமாசத்துல தெரியும். என்ன கதி சம்ஞா, என்னது அது சம்ஞா. அங்க குகதி பிராயா சமாசம் சொல்ல போற.
குசமாசம் பிராதி சமாசம். அந்த குகதி பிராதேய கதி சம்ஞாசம் சொல்ற போது கதி சம்ஞா பிரயுக்த சமாசம் தத்புருஷத்துல வரும். அதுக்காக கதிங்கிற பேரும் சொல்ற. அது கதிர் கதிச்சான்னு அந்த ஸ்வர விசேஷங்களை சொல்லச்சே கதி சம்ஞா பிரயுக்தமான ஸ்வர விசேஷம் சர்வானுதாத்தம்ங்கிறது பேரு, சர்வ நிகாதம்னு பேரு. அதுக்கு அந்த ஸ்வர விசேஷங்களை சொல்ல செய்யும் இந்த கதிசம்ஞனுடையதான பிரயோஜனம் வரும். அதனால இந்த பராங்கிறதுக்கு இப்ப ஏதாவதா எத்தனை சமயம் வச்சிருக்கார்? பிராதயான்னு ஒரு பேர் வச்சார். அதுக்கு என்ன சந்த உபசர்கா கிரியா யோகேன்னு உபசர்க்கம்னு வச்சார், நிபாதம்னு வச்சார், கதின்னு பேர் வச்சார். இத்தனை பேர் வச்சிருக்காரு. அதுக்கு எந்தெந்த இடத்துல எப்ப எப்படி தேவை இருக்கோ அந்தந்த மாதிரி பேரை வச்சுட்டு அந்த பேரு சொல்லுவார். அத்தனையும் சமாசத்திலேயோ ஸ்வரத்திலேயோ இதனுடைய பிரயோஜனம் வந்து பின்னாடி சொல்லப்படும். அப்புறமா உபசர்கா கிரியா யோகே கதிச்ச இது வரைக்கும் சம்ஞையை சொல்லிட்டார். அடுத்தாப்புல விபாஷான்னு ஒரு சம்ஞை. விபாஷான்னா திஸ் ஆர் தட், இதுவோ அதுவோ. என்னது அர்த்தம்? இதுவோ அதுவோ, எய்தர் ஆர், அதெல்லாம் சொல்ற மாதிரி தான். அவா அந்நியதரஸ்யாம் விபாஷா அதவாங்கிற சப்தத்துல பிரயோகம் பண்றது இல்ல. இந்த சுவாமி ஒரு சந்தேகம். 22வது உபசர்காக திரியா யோகேன்னு வரச்சே பிரகதः நாயகः அஸ்மாத் தேசாத் பிரநாயகோ தேசः அப்படின்னு கொடுத்திருக்கு. சமஸ்த பதம் இங்க இல்ல, இங்க பிரணயதி பிரணயதி ரேபம் பூர்வமா இருக்கிறதால ந வந்து ந ஆயிடுறது. அதே மாதிரி இங்க பிரகதா நாயகான்னு வச்சு பிரணாயகோ தேசகான்னு வரலாமா? அடியே கவர்க பஞ்சமா வரலையான்னு கேள்வ. ஓஹோ, சரி சரி சரி. கொஸ்டின் எதுதானே? ஆமா ஆமா, அந்த கொஸ்டின் அதான். அந்த கவர்க பஞ்சமம் ஏன் வரலையேன்னு, அந்த நத்தம் அந்த இடத்துல வருது, இந்த இடத்துல ஏன் வரலையேன்னு. அதேதான். பிரணாயகா வரலையே, பிரணாயக அங்க பூர்வபதாத் சம்ஞாய அப்படிங்கிறதாக ஒண்ணு இருக்கு. அதாவது நாராயண சப்தாதிகள்லையும் ராமானுஜ சப்தம் இத்தியாதி சப்தங்கள் எல்லாம் ராமானுஜங்கிற இடத்துல எல்லாம் வரதில்ல, ராமானுஜதான் இருக்குங்க. இதே அந்த இடத்துல இப்ப ராமானுஜன்னு வரணுமே, நாராயணா வந்த இடத்துல அந்த ரேபம் பூர்வபதத்துல நாராயணா நாராயணா ரெண்டு பதமா இருக்கிற போது இப்போ என்ன பண்ணிக்கலன்னா இந்த இடத்துல என்ன பண்றது, பிரணாயகா ஏன் வரலன்னா அந்த ரெண்டு பதமா அதாவது விபஜனார்ஹமாக இருக்கக்கூடியதான பூர்வபதம் இல்லாத காரணத்தினாலே சொல்லணும். பூர்வபத நிமித்த சமானபதேன விதி. ஓஹோ, சரி சுவாமி, சரி, இப்ப புரிஞ்சு போச்சு. சரி, மேற்கொண்டு சாய்க்கா. நவயதி விபாஷா சாய்க்கா. முடிச்சுடுறேன். இல்ல, இதுல பிராங்கிறதுக்கு உபசர்க்கத்துவம் கிரியாபதத்தோட சேர்ற போது நாயகாங்கிற இடத்துல என்ன இருக்குங்க, கிரியாபதம் தான் எப்படி இருக்குங்க, சுபந்தமா இருக்கு. அதனால அங்க உபசர்கஸ்தான் நிமித்தாத் பிரஸ்ய பூர்வபதஸ்தான் நிமித்தா எங்க உபசர்க்கத்துவம் இருக்குமானால் அப்படின்றத ஒரு நிர்பந்தம். அங்க உபசர்க்கத்துவம் இல்ல, கிரியாபதமா இருந்தால் பூர்வத்துல இருக்குச்சு, அதுக்கு என்னன்னு பேரு கிரியாயோகே உபசர்கா. அப்ப தாத்திரி உபசர்க்கத்துவம் இல்ல, ஒண்ணு ரீசன். அடுத்தாப்புல ராமானுஜ நாராயணாய ரெண்டுமே பேரு தானே. பூர்வபதா சம்ஞாயாம்னு அங்கட விசேஷ விதி. சரி, ரெண்டுமா சேர்ந்து ஒருத்தருக்கு பேராக வருமானால், இப்ப பிரணாயகான்னு ஒரு தனியான ஒரு வியக்திக்கு பேரானா எவன் முன்ன இருந்து லீடரா போயிட்டு போனானோ அத்தனை பேரும் பிரணாயகம் தான். சரி, இது தனி ஒரு மனுஷனுடையதான பேராக அது என்ன, அந்த போஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் நாயகன்.
அவனே அதாவது பிராச்சாரியானா பிரகதாச்சாரியா சர்வீஸ்ல இருக்கச்சே அவன் பிரின்சிபால், போயிட்ட உடனே அவன் எக்ஸ் பிரின்சிபால் தானே. மேல சாய்க்கா அந்த அந்த எக்ஸுங்கிற சொல்ற போது அது என்னவா நாம வாச்சக பதமா படுறது தனி ஒரு மனுஷனுக்காக இல்ல ஒரு தியானம் பேரு இல்லை. அது என்ன அந்த இடத்துல இருந்து யாரா இருந்தாலும் என்ன ஆகுது யாருக்கும் சொல்லலாம். ஒரு மனுஷனை மாத்திரம் சொல்லும். அதனால தனியா ஒரு மனுஷனுக்கே பேரா இருக்கிறப்போ ஒரு புத சம்யாயாம் சம்யாத்வே பிரணாயக சப்தம் கூட உங்களுக்கு சம்யா தான் இருக்கணும். சம்யா என்னன்னா அபிஷியல் நேம் அது. சரி ஓகே மேல போலாமா? அவேதி விபாஷா மேல சாய்க்கா விபாஷா. ஓகே இப்ப நவேதி விபாஷா ந வா என்ன நிஷேதம் வான்னா விகல்பம். இந்த நிஷேதத்துக்கு விகல்பத்துக்கு விபாஷான்னு பேர். விபாஷான்னு என்ன அர்த்தம்? நிஷேத விகல்பையோர் ஏம்சம் விபாஷா இது. அதனால எய்தரார் நெய்தரார் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையோ, நெய்தர் எய்தர் மேல கூட ஆறு சொல்றோம் இல்லையோ, அதே மாதிரி இந்த இடத்துல இந்த விபாஷா சப்தம் ஆட் பண்ணோம். நெய்தர் ஆர் தான் பண்ணோம். இந்த நெய்தர் நவர் போடுறது இல்ல நெய்தர் நெய்தர் எய்தர் ஆர் இப்படி போடுறது இந்த பாஷையில இருக்க மாதிரி அதே அர்த்தத்தை சொல்லக்கூடியது இங்க விபாஷா. அப்புறமா ஸ்வம் ரூபம் சப்தஸ்ய அசப்த சம்யா. இந்த சப்தசாஸ்திரத்துல ஒரு சம்யை விதிக்கிறது. எது சம்யை? வரைக்கும் குணசம்யா வித்தி சம்யை எல்லாம் சொன்னோம். இப்ப குணம்னு சொன்னோம்னால் அதுக்கு அர்த்தம் என்னங்க? அதே குணம். அகார ஏகார ஓகாரத்துக்கு குணம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அகார ஏகார ஓகாரம்னு அர்த்தம். விருத்தின்னா என்ன அர்த்தம்? விருத்திராதைஷ். ஆமா ஆகார ஐகார உகார. இப்போ ஆமா இப்ப சப்தசாஸ்திரங்கள்ல ஒரு காரியம் வருதுன்னா அந்த சப்த ஸ்வரூபத்து மேலதான் வருது. இப்ப பாண்டனுடையதான விவகாரத்தினுடையதான சப்தசாஸ்திரத்தை பிரணயனம் பண்ற. கேக்கல அது சொல்றோம். ஒண்ணுமே கேக்கல. ஒண்ணும் கேக்கல. கேட்கவே இல்லையா? இதுல சிக்னலே வர மாட்டேங்குது. அவன் பேசுறதுக்காக நம்ம பேசுறது இல்லையா? சிக்னல் ப்ராப்ளம். அது அவளுக்கு கேக்குறது, நம்ம பேசுறது. ஹலோ இப்ப கேக்குறது. இப்ப கேக்குறது. ஓகே. இப்போ சப்தசாஸ்திரத்துல அக்னி சப்தத்துக்கு மேல ஒரு காரியம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்னேர் டக்கு அப்படின்னு சொல்றது. ஆக்னேயம் ஹரி. அக்னிக்கு டக்கு வந்ததுன்னா டக்கு பிரத்தியத்துக்கு ஏ ஆதேசம் வந்து ஆக்னேயம்னு ஆச்சு. இப்போ சப்தசாஸ்திரத்துல சப்தங்களுக்கு வியாக்கரணம் சொல்ல வந்த இடத்துல சப்தம் என்ன சொல்றாரோ அந்த சப்தத்தை அப்படியே ஸ்வீகரிச்சுக்கணும்னு சொல்றது எந்த சூத்திரம்? ஸ்வரூபம் சப்தஸ்ய. ஒரு சப்தத்தை சொன்னோம்னால் அந்த சப்த ஸ்வரூபமே இந்த வியாக்கரண சாஸ்திரத்துல அதை அப்படியே எடுத்துக்கணும். ஆனால் சப்த அப்படின்னு வச்சுக்கொண்டு அதுக்கு மேலதான் வருதுன்னு சொல்லக்கூடாது. சப்தசாஸ்திரங்களை சொல்லப்பட்டதான விருத்தி குணாதி சம்ஞைகளை தவிர, சப்தசாஸ்திரோக்த சம்ஞைகளை தவிர சப்தத்தை எந்த ஒரு சப்தத்தை எடுத்து ஒரு காரியம் வருதுன்னு சொன்னோம்னால் அந்த சப்த ஸ்வரூபமே அதுக்கு அங்கீகா இருக்கணும். சப்த ஸ்வரூபமே அதுக்கு விஷயமாகுது. ஆனால் சப்தசாஸ்திரோக்த சம்ஞையை தவிர அதர்தான் சப்தசாஸ்திரோக்த சம்ஞா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதாக என்ன சொல்றது? ஸ்வரூபம் சப்தஸ்ய.
அசப்த சம்யா சப்தசாஸ்திரேயா சம்யா தாமினா அப்படின்னு. அதனால சப்தசாஸ்திரத்துல விருத்தி குணாதி சம்யைகளை சொன்னோம்னால் அந்த விருத்தின்னு சொன்னோம்னால் விருத்திங்கிற அந்த அர்த்தத்தையும் அதனுடைய சம்யா ஸ்வரூபத்தையும் எடுத்துட்டு அந்த காரியம் வருதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தாப்புல சம்ரூபம் சப்தஸ்ய அசப்தம் ஏன விதிஹி ததந்தஸ்ய. சுவாமி இங்க ஸ்வம் ரூபம் சப்தஸ்ய அசப்த சம்ஞான் இருக்கு பாத்தீரா? ஆமா, அதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. நீர் சொன்ன மாதிரி தான் இங்க ரூல் applicable to அக்னி will be applicable to the word composed of a, g, n, e and not to the words synonymous with the agni such as pavakaha, jvalanaha, etc. நீர் சொன்ன மாதிரி தான் புத்தகத்துல போட்டிருக்கு அப்படியே. அதனால சப்தசாஸ்திரத்துல என்ன ஒரு சப்தம் இருக்கோ அந்த சப்தஸ்வரூபம் அப்படியே எடுத்துக்கணும், எடுத்துக்க கூடாது. அத அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. இன்னொன்னு சப்தசாஸ்திரத்துல விருத்தி குணாதி சம்ஞைகள் இருக்கும் இல்லையோ, அந்த விருத்தி குணாதி சம்ஞைகள்னா என்னென்ன விருத்தி, அந்த இடத்துல விருத்தி அப்படியே எடுத்துக்க கூடாது. அந்த விருத்திக்கு அர்த்தமாக இருக்கக்கூடியதான அதைதான் எடுத்துக்கணும். அந்த விருத்தி அந்த சப்தசாஸ்திரோக்த சம்ஞையை தவிர மத்த இடத்துல அந்த மத்த விவகாரம். சரி சுவாமி, ஓகேவா? அப்புறம் ஓகே, அப்புறம் ஏன விதிகி ததந்தஸ்ய, இதுக்கு பேர் ததந்த விதின்னு பேர் இருக்கு. ஏன விதிகி ததந்தஸ்ய. ஏனங்கிற இந்த திருதியாந்த சப்த எச்சப்தத்தினுடைய திருதியாந்த எதுக்குன்னா விசேஷணத்துக்கு, விசேஷணம்ங்கிற அர்த்தத்தை சொல்றது. ஏன விசேஷணம் என்னது விசேஷம், ஏனன்னா விசேஷணம்னு அர்த்தம். ஏனங்கிற அந்த திருதியாந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? விசேஷணம். விசேஷணம் 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 விசேஷணம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? விசேஷணம்ங்கிற அர்த்தம் புரியுறதா? என்ன சப்தம் அதுக்கு? விசேஷணம்னா என்ன? அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்ன காரியத்தை பண்றது? குவாலிஃபை பண்றது. நவுன குவாலிஃபை. அந்த குவாலிஃபிகேஷன் என்ன பர்பஸ் அதுக்கு? ஒரு போஷனம் கொடுக்கிறதுக்கு. ஒரு போஷனம், ஒரு என்ன பண்றது? வியாவர்த்தனம் பண்றது. அந்த அட்ஜெக்டிவ்னுடைய பர்பஸே என்ன? நீலகடமானேன்னா ஒரு இடத்துல பானை அடிக்க வச்சிருக்கான், அதுல கருப்பு பானை எதுவோ அதை எடுத்துடுவாங்கிறது அந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது. நீலகடம்ங்கிற கடசப்தத்துக்கு அட்ஜெக்டிவ் நீலம். அதனால அந்த நீலம்ங்கிறது என்னன்னா கட சாமானியத்துல இருந்து இந்த காமனா இருக்கக்கூடியதான அத்தனை கடத்துல இருந்து பர்டிகுலாரிட்டிங்கிறது என்ன பண்றது? அது அந்த பர்டிகுலரா அந்த ப்ளூவோ பிளாக்கோ என்ன பண்றது? அதை செப்பரேட் பண்றது, டிஸ்டிங்விஷ் பண்றது, கிளாசிஃபை பண்றது, விபாகம் பண்றது. அதுதான் இந்த விசேஷணத்துக்கு பிரயோஜனம். விசேஷணத்துக்கு பிரயோஜனமே என்ன? இதர வியாவர்த்தகம்னு பேரு. விசேஷணத்துக்கு என்ன பேரு? இதர வியாவர்த்தகம். அதாவது செப்பரேட்டிங் ஃப்ரம் த அதர்ஸ். அந்த செப்பரேஷன்ங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த அட்ஜெக்டிவ்ல ரெண்டு விதமாக அட்ஜெக்டிவ் உண்டு. அதாவது பெர்மனன்ட் அட்ஜெக்டிவ், பெர்மனண்டா அந்த குணங்கள் பெர்மனண்டா அதுலயே புரிஞ்சிருக்கும். இப்ப நீல ஷர்ட்டா போட்டு கூப்பிடுப்பா அப்படின்னு சொன்ன, கிரிக்கெட் விளையாடுறான், நம்பர் 11 போட்டுருக்கான். நாளைக்கு என்ன பண்ணுவேன்? இதே 11 நேற்றுக்கு போட்டுருந்தானே, இன்னைக்கு போட்ட முடியாது, நாளைக்கு 6ஆம் நம்பர் கூட போட்டுக்கலாம். அது என்ன ஆகும்னா அந்த அட்ஜெக்டிவ் ஆனது அவனுக்கு அது பெர்மனண்டா இல்லாத இருக்கும். அதனால என்னன்னா அந்த பாடியோடையே ஒட்டிந்து இப்ப அந்த கோணக்காதனா இல்லைன்னா நொண்டிய கூப்பிடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கோணக்காத நொண்டியோ அவன் சரீரம் இருக்கிற வரைக்கும் இருந்தே தீரும். ஆனா அந்த வெள்ளை சட்டை போட்டு வரேன்னு சொன்னோம்னா அந்த சரீரம் இருக்கிற வரைக்குமே அது இருக்காது. அதனால இந்த அட்ஜெக்டிவ் ஆனது ஒண்ணு பெர்மனண்டா இருக்கும், ஒண்ணு டெம்பரரி அட்ஜெக்டிவா இருக்கும். அந்த பெர்மனன்ட் அட்ஜெக்டிவ்ங்கிறதுக்கு விசேஷம்னு, டெம்பரரி இடத்துக்கு உபமானம்னு விருதாதுன்னு. அதாவது அவித்யமானம் சத்யாவர்த்தகம், வித்யமானம் சத்யாவர்த்தகம். மொத்தம் ரெண்டு என்ன பண்றதுன்னா ரெண்டு விசேஷனம் இதர வியாவர்த்தி பண்றதுங்கிறது தாத்பரியம். அதனால இதர வியாவர்த்தி பண்ணக்கூடியதான் இங்க விசேஷனம். அந்த எந்த இடத்துல இதர வியாவர்த்தகமாக இதர வியாவர்த்தகாரகமாக இருக்கக்கூடியதான விதிவாக்கியங்கள் இருக்குமோ
அப்ப இந்த விதிவாக்கியமானது எங்க அல்டிமேட்லி போய் சேரும்னா அல்டிமேட்லி என்ன பண்ணும், எந்த ஒரு சப்தத்தினுடையதான அந்தத்துக்கு போய் சேரும். ததந்தஸ்ய விசேஷனம் ததந்தஸ்ய, அந்த விதிவாக்கியத்துக்கு தான் இது. ஏன விதிஹி, ஏன விதிஹிதேன்னு வச்சுக்கணும். விசேஷனம் ததந்தஸ்ய சம்யா, அதனுடைய பாவார்த்தம் என்னன்னா, எங்க விசேஷணத்தை குறிச்சு விதிக்கிறோமோ அந்த விதியானது எந்த சப்தத்தை இட்டு விசேஷணமா சொல்றோமோ அதனுடையதான அந்தத்துக்கு போய் சேரும். சஸ்ய ரூபஸ்ய, தன்னுடையதான ரூபத்துக்கும் போய் சேரும். சரி, இந்த ரூல் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிளா? சமாச விதியோ இல்லைன்னா பிரத்யேக விதியோ, எங்க சமாசத்துக்கு விதியோ பிரத்யேகத்துக்கு விதியோ அந்த இடத்துல என்னவாகாது, இந்த விசேஷனம் ததந்தஸ்ய ஏன விதி ததந்தஸ்யங்கிற ரூலானது வராது. அதர் தென் சமாச விதோ பிரத்யேக விதோ, அசமாச பிரத்யேக விதோ பிரதிஷேத உகித் வர்ணம். இந்த சரி, இந்த பிரதிஷேதத்துக்கு நிஷேதம், அந்த பிரதிஷேதம்ங்கிறது என்ன இருந்துன்னா, இந்த சமாசத்துல விஷயத்திலையும் பிரத்யேக விஷயத்திலையும் வரலேன்னு சொன்ன இல்லையோ, இந்த வரலேங்கிறது உகித் வர்ண கிரகணம். வரலேங்கிறது உக்கையுத்தாக கொண்டதான எந்த இடத்துல ஒரு உகித் வர்ணமாக இருக்கக்கூடியதான எந்த இடத்துல விதி சூத்திரங்கள் இருக்கோ அந்த இடத்துல இந்த நிஷேதம் வரலை. என்னது இப்போ விசேஷனம் ததந்தத்துக்கு வரும்னு முதல்ல வாக்கியம் காமனா, சமாச விஷயத்திலையும் பிரத்யேக விஷயத்திலையும் வராதுன்னு அதுக்கு நெகேஷன். இந்த நெகேஷனுக்கு ஒரு இன்னொரு நெகேஷன் முகித் வர்ண கிரகணம் வச்சோம். இந்த இடத்துல இது வரலன்னா அர்த்தம் முன்னாடி சொன்ன விசேஷனம் ததந்தஸ்யன்னு வரும். இப்போ அவசானம், இப்ப இந்த சப்தத்துல கடைசி முடிவுக்கு அவசானம்னு பேரு. எந்த இடத்துல புல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு கேட்ட, எந்த இடத்துல புள்ளி வைக்கணுமோ அந்த இடத்துக்கு அவசானம். எந்த இடத்துல அதுக்கு மேல வார்த்தைகள் இராத இருக்குமோ அதுக்கு என்னன்னு பேரு, அவசானம்னு பேரு. கடைசி இந்த வாக்கியத்தினுடையதான முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துக்கு அவசானம்னு பேரு. இந்த அவசானம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த அவசான காலத்துல என்ன ஆகணும்னா ஏகமாத்திரிக விராமமான்னு சொல்லணும். வைதிகத்துல வேஷ்ணபதங்கள்னு பேரு. இந்த வேஷ்ணபதம் வருமானால் அர்த்தமாத்திரிக விராமம்னு சொல்லுவா அந்த பதகாராலும் சரி, சொல்லுவா. என்ன வர்ணக்கிரமம்னு சொல்றாளோ இல்லை, இந்த வர்ணக்கிரமம் சொல்லச்சு அர்த்தமாத்திரிக விராமன்னு சொல்லுவா. இந்த இடத்துல விராமம் வரும்னா அர்த்தமாத்திரிக விராமம் சொல்லணும். வேஷ்ணகாரங்கள்ல பதம் முடிஞ்சு போச்சுன்னா அத்தோட ஈத்தின்னு முடிச்சிருவா. விராமம் சம்ஹிதா. சம்ஹிதான என்ன சொன்னால் ஒரு வர்ணத்துக்கும் ததுபரி உடையதான வர்ணத்துக்கும் கால விவதானம் இல்லாமல் சேர்த்து சொல்றதுக்கு சம்ஹிதைன்னு பேர். விராமோ அவசானம் பர சன்னிகர்ஷா சம்பந்த. சன்னிகர்ஷம்னா சம்பந்த ஒட்டி உச்சரித்து ஒண்ணு மேல ஒண்ணு எழுதணும்னா எழுத முடியாத படம். எழுதிச்சு பிரிச்சுதான் எழுதி ஆகணும். உச்சாரணம் தான் வர்ணங்களுடையதான பிரயோஜனம். இந்த வர்ணத்தை உச்சரித்து அடுத்த க்ஷணகால விவதானம் இல்லாமல் அதுக்குதான் அவசானம். அதாவது சம்பந்தமானது கால சம்பந்தமா அவசானமா சொல்லப்படுறது. அந்த கால விபதானம் இல்லாமல் ததுத்தர வர்ணத்தை உச்சரிக்கிறதுக்கு சம்ஹிதைன்னு பேரு. சுப்திகந்தம் பதம். பதம்னா என்னன்னா ஒண்ணு சுபந்தமாயும் திகந்தமாயும் இருந்தால் அதுக்கு என்ன சுபந்தம் திகந்தம் பதம். சம்யோகம். சம்யோகம்னா என்ன? ஹலோ, பிரேக் ஆகுது திருப்பி வாய்ஸ். இங்க இந்த சிக்னல் ப்ராப்ளம். சிக்னல் ப்ராப்ளம் நான் சொல்றது உங்களுக்கு அதுல கால விழுந்த புரிஞ்சுக்கணும். அதுவே கால விழாது. ஓகே ஓகே சார். வந்துட்டா? கொஞ்சம் விட்டு விட்டு வருது. ஓகே 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 ஓகே. சம்யோகம்னா என்னன்னா ரெண்டு ஹல் அக்ஷரங்களுக்கு நடுவுல அச்சு இல்லாத இருக்குமானால் அது சம்யுக்தாட்சரம்னு சொல்றோம் இல்லையோ, அதுக்கு பாணினி இங்கதான் நியமம் சொல்றாரு. என்ன ஹலோ அனந்தர. அனந்தரன்னா அச்சுனால அந்தராயம் இல்லாம இருக்கக்கூடிய அனந்தரம். அனந்தராக ஹலோ அனந்தர. அது என்னன்னா அச்சு எழுத்து நடுவுல சேராமல் இருக்கக்கூடியதான அல்லெழுத்தே சேர்ந்திருக்குமானால் அதுக்கு சம்யோகம்னு பேரு. ஏகமாத்திரிகமா இருக்கக்கூடியதான அந்த வர்ணங்களுக்கு லகுன்னு ஹ்ரஸ்வம் லகு. ஏகமாத்திரிக வர்ணங்களுக்கு ஹ்ரஸ்வம் பேரு, அதுக்கு லகுன்னு பேரு. அதுதான் ஹ்ரஸ்வம், அதுக்குதான் லகுன்னு பேரு. சம்யுக்தாட்சரமானால் அது அலோனந்தரா சம்யோகான்னு படிச்சோம் இல்லையா, இந்த சம்யுக்தாட்சரத்துக்கு என்னன்னு பேரு? குருன்னு பேரு. தீர்க்கத்துக்கு கூட என்னன்னு பேரு? குருன்னு பேரு.
இதெல்லாம் நீங்க விருத்த ரத்னாகரம் படிக்கிற போது விருத்த விஷயங்கள்ல இது யூஸ் ஆகும். மாத்திரா கிரமமான விருத்தங்கள் இல்லைன்னா வர்ணக்கிரமமான விருத்தங்கள், அப்புறமா சமவிருத்தம், விஷம விருத்தம், இப்படியாக விருத்தங்களை நீங்க அடுத்தாப்புல நீங்க படிக்கிற போது படிப்பாங்க. அந்த விருத்தங்கள்ல இதெல்லாம் யூஸ் ஆகும். சமவிருத்தம், அசம விருத்தம், மாத்திரா விருத்தம், இத்தனை பதங்கள் இருந்தா போறோம், இத்தனத்துல எது இருந்தா போறோம்னு இதுக்காக தீர்க்கம்னு பேரு. இது சம்யா பிரகரணம். அத சம்யா கௌமுத்யாம் பரிபாஷா பிரகரணம். டைம் இருக்கா? இருக்கு. இக்குன்னா என்ன? இவர்களுக்கு அந்த 14 சூத்திரங்கள் இக்குன்னா என்ன? அகாரத்தை தவிர ஈகார உகார விகாரங்களுக்கு இக்குன்னு பேரு. இப்போ குணம்னா என்ன, விருத்தினா என்னன்னு இப்பதான் சம்ஞையில சொன்னோம். விருத்திர் அதைச்சு அதே குணான்னு சொன்னோம். இப்ப குணாபவதி விருத்திர் பவதி அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துல விருத்தி வரும், எந்த இடத்துல குணம் வரும்னால் இகையேவ குணா இகையேவ விருத்தின்னு இந்த இக்குத்தான் வருது. ஒரு இடத்துல நான் குணம் வருதுன்னு பாணினி விதி சொல்லிட்டு போயிட்டார். விதி சொல்லிட்டு போயிட்டாருன்னா பாணினி ஒரு இடத்துல இந்த இடத்துல அகாரத்துக்கு வருது, இந்த இடத்துல இகாரத்துக்கு வருதுன்னு மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டார். இங்க அகாரத்துக்கு குணம் வருது, இங்க இகாரத்துக்கு குணம் வருது, இங்க அகாரத்துக்கு விருத்தி வருதுன்னு மறுபடியும் என்ன பண்ண மாட்டாருங்க, ரிப்பீட்டேஷன் இருக்காரு. சொன்னதே மறுபடியும் ரிப்பீட்டேஷன் சொன்னோம்னா புஸ்தகத்தினுடைய பேஜ் எத்தனை ஆயிடும் கணக்கு பண்றதுக்கு. இந்த காலத்துல பேஜ் எழுதுற மாதிரி திரும்பி கட்டு பேஸ்ட் பண்ணி நிறைய பேஜ் கணக்கார மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, சங்கேபமா சொல்லணுங்கிறதுக்காக, ரொம்ப மினிமைஸ் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் இந்த பார்த்த சப்தங்களை திரும்பி ரிப்பீட்டேஷன் நான் கொண்டு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு போர் அடிக்க மாட்டேன். அதனால சொன்னதை ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க மனசுல ஷார்ப்பா என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணிக்கணும். ரொம்ப கீனா இருக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கிச்ச. அதனால நான் மறுபடியும் குணாபவதின்னு சொல்லிட்டோம்னா அங்க இருக்கிற இக்குக்கு தான் குணம் வருதுன்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இகோ குணவிருத்தி சொல்லிட்டாரு. இகையே குணஸ்யா இகையே விருத்தி. குணவிருத்தி சப்தாபியாம் எத்திர குணவிருத்தி விதீயேதே. விதி வாக்கியங்கள்ல எங்க குணபவதி, விதி சூத்திரங்கள்ல எங்க விருத்திர் பவதின்னு குணவிருத்தி விதிக்கிறதோ அந்த குணவிருத்தி எங்க வருது, ஆட்டோமேட்டிக்கா இக்குக்குத்தான்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தத்ர இக்கஹா இது இக்கையேவ இது ஷட்யந்தம். இக்கு தான் வருது. இக்கையா இக்கு ஷட்யந்தம்னா ஷட்டிக்கு என்ன அர்த்தம், அது அதுக்கு ராமனுக்குங்கிற மாதிரி, ராமசேன ராமனுக்குங்கிற மாதிரி இக்கு தான் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். எஷ்டந்தம் பதம் வருது. அதுக்கு மேல ஆகமங்கள்ல திக்கதோ எஸ்டோக்தோ தஸ்ய கிரமாதாத்யந்தா வயவோ. ஆகமங்கள் அக்மெண்டேஷன் ஆகமங்கள், அதாவது பிரத்யம் ஆகமம் ஆதேசம்னு பலவிதமான ரீதி இருக்கு. இந்த ஆகமம்ங்கிறது என்னன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனா போய் சேரும். அது இருக்கிறத அனண்ட போட்டு அதை தள்ளி விட்டு உட்காராது, இல்லைன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாவோ என்ன பண்ணியோ உட்காராது. இந்த ஆகமங்களா வரக்கூடியது என்னவாகும்னா அது இன்னொரு இடத்துல அதுக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா எக்ஸ்ட்ராவா உட்கார்றதுனால அதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அது எந்த ஸ்பேஸ்ல வரும், முன்ன வருமா பின்ன வருமான்னு கேட்டோம்னா ஆத்யந்தோ டக்கித்தோ. அந்த பிரத்யங்கள்ல சொல்லச்ச ஒரு டகாரத்தை ஒரு என்ன சொல்றது இண்டிகேஷன் மார்க்கா ஒரு டகாரத்தை வச்சோமானால் டித்து. இண்டிகேஷன் மார்க்காக ககாரத்தை வச்சோம்னால் அதுக்கு பேர் கித்துன்னு பேரு. ககாரஹா இத்து எஸ்ய, டகாரஹா இத்து எஸ்ய டித்து. அதனால இண்டிகேஷன் மார்க்காக டகாரம் இருந்தமானால் ஆத்தியவயமாயும், இண்டிகேஷன் மார்க்கு ககாரமா இருந்தால் அந்தாவயவம் ஆகிய வரும். ஆத்யந்தோ டக்கிதோ. அது அக்மெண்டேஷன் மாத்திரம், ஆகம விஷயத்துல மாத்திரம். சரி, மகாரத்தை இத்தாக உடையதான ஒரு பிரத்யங்களோ ஆகமங்களோ சொன்னோமானால் அது எந்த இடத்துல ஒரு அந்தியாத் பரஹ, அந்தியாத் அஜப்பரஹ. சப்தத்தினுடையதான சமுதாயத்தினுடையதான அந்தியத்துல லாஸ்டாக இருக்கக்கூடியதான அச்சாது ஸ்வரம், எந்த வபலம், அந்த வபலுக்கு பக்கத்துல பின்னாடி உட்கார்ந்து அந்தியாத் பரஹ. அந்தியமான அச்சக்காட்டிலும் பரமாக வரும் மிதச்சா. மித்து நான் மகாரத்தை இத்தாக உடையதான எந்த ஒரு ஆகமம் இருக்குமோ அது அந்த வர்ண சமுதாயமா இருக்கக்கூடியதான பதத்தினுடைய அந்த அச்சனுடையதான பரமா மிதஜோ பரம். எந்த விதிவாக்கியங்கள்ல ஷஷ்டி விபக்தி கடிதமான பிரயோகம் பண்ணி அதுக்கு மேல ஒரு வித்தியை சொல்றோமா, சப்த பிரயோகம் பண்ணி அதுக்கு மேல விதி சொன்னோம்னால் அந்த ஷஷ்டி விபக்தியினுடையதான அந்த ஷஷ்டிக்கு என்ன அர்த்தம்னா ஸ்தானேன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இகோ எனச்சின்னு சூத்திரம் இருக்கு. அங்க விதி எண்க்கு விதி இகஹா. இகஹாங்கிறது ஷஷ்டியந்தம். அதனால இகஹாங்கிற ஷஷ்டியந்தம் இருக்கிறதுனால இகஹாங்கிற அந்த ஷஷ்டியந்தத்துக்கு ஸ்தானேன்னு அர்த்தம் பண்ணிக்கோ. அதனால விருத்தியன் இகஹா ஸ்தானே.
என்ன விதி? எண்ணுக்கு விதி. எண் சியா அப்படின்னு பண்ணிக்கணும். அதனால இகஹா ஸ்தானே எண் சியா தச்சி சம்ஹிதாயா விஷயன்னு இகா எணச்சிங்கிற இத்தனோட சூத்திரத்துக்கு ஒன்னொன்னு நம்ம தெலுங்கு சொல்லணும்னா எவ்வளவு அர்த்தம் சொல்லணும்? இகஹா தானே எண் சியா தச்சி சம்ஹிதாயா இத்தனை அர்த்தம் சொல்லணும். இகோ எண் அச்சி. அந்த சூத்திரத்துல இகஹா எண் அச்சி 3 பதம் தான் இருக்கு. 3 பதத்துல இருக்கக்கூடியதான அந்த சூத்திரத்தை நம்ம டெவலப் பண்ணோம்னால் இந்த பரிபாஷையினுடைய சப்போர்ட்னால அந்த விதி சூத்திரத்துல இருக்கக்கூடியதான விதி சூத்திரார்த்தத்தினுடையதான அந்த விபக்திகளையோ அந்த பரிபாஷைகளையோ நம்ம சொல்லக்கூடியதான எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அதனுடைய சூத்திரார்த்தத்தை விதி சூத்திரார்த்தத்தை நம்ம கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லி காண்பிக்கிறார். அதனால எந்தெந்த இடத்துல விதிவாக்கியங்கள்ல ஷஷ்டி விபக்தி அடிதமான பிரயோகம் இருக்கோ அந்த ஷஷ்டி விபக்திக்கு ஸ்தானேன்னு அர்த்தம். அதனால இகஹா ஸ்தானே அப்படின்னு புரிஞ்சு. ஸ்தானஞ்ச பிரசங்க. சரி, எல்லா இடத்துலயும் நான் ஷஷ்டி இருக்கிறதுனால அங்க ஷஷ்டி ஸ்தானேன்னு ஸ்தானே போட்டுக்கிறேன்னா வேர் தெர் இஸ் நெசசரி தெர் இஸ் அது எந்த இடத்துல ஒரு ரைஸ் ஆகுமோ தேவை ஏற்படுமோ அந்த இடத்துலதான் ஷஷ்டி ஸ்தானேங்கிற ஸ்தான சப்தத்தை போட்டுக்கணும். தவிர எல்லா இடத்துலயும் தேவையில்லாத இடத்துல இனி போட்டுக்கணும். ஸ்தானஞ்ச பிரசங்க. பிரசங்கே சதின்னு வச்சுக்கோ. இட் தெர் இஸ் நெசசரின்னு வச்சுக்கோ. ஸ்தானேந்தரதம. சரி, இப்ப ஒரு ஸ்தானத்துல அநேக ஆதேசங்கள் வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த இடத்துல இக்குஹாஸ்தானே என்சியா தச்சமிதாயம் அது வச்சுக்கோ. இக்குக்கு எண் வருதுன்னு சொல்லிட்டோம். இக்குல எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு? இவருளு ஏவோ ஐயோ இல்லையா? இவருளு 4 அக்ஷரம். அச்சு எண்ணு எவரல இந்த 4க்கு 4 வருது. சரி, 4க்கு 4 இந்த முன்ன பின்ன இகாரத்துக்கு ரேபம் வரலாமோ இல்லையோ? இகாரத்துக்கு இன்னொன்னு வரலாமோ இல்லையா? இந்த உகாரம் இருக்கு அதெல்லாம் வரலாமோ இல்லையான்னு கேட்டோம்னா அப்படி சொல்ல முடியாது. ஸ்தானத்தினாலையும் பிரயத்தனத்தினாலையும் எதுக்கு டோட்டல் அதாவது அதனுடைய ஹெமோஜெனிட்டின்னு சொன்னோம் இல்லையோ சாவர்ணியம் எதுக்கு அதாவது ரொம்பவும் மேட்ச் ஆகக்கூடியதான அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஒத்து போகுமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வரணுமே தவிர இகாரத்துக்கு நம்ம வகாரம் வரலாமோ? இகாரத்துக்கு இல்லைன்னா இகாரத்துக்கு எகாரம் என்ன இச்சூயா ஷானாம் தாலும் இகாரத்துக்கு எகார ஸ்தானம் ஒன்னா இருக்கிறதுனால இக்குக்கு எண் வருதுன்னா இகாரஸ்தானத்துல தத் சமான ஸ்தானிகமா இருக்கக்கூடியதானே எகாரம் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்தானே சதி பிரசங்கே சதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால இகாரத்துக்கு வகாரம் வருதுன்னு நீ அர்த்தம் பண்ணிக்க முடியாது. எண்ணு வந்துன்னா எண்ணுங்கிறது வகாரம் கூட எண்ணு தானே இல்லையா? ஆனா எண்ணா வருதுன்னா இகாரஸ்தானத்துல வரக்கூடிய எண்ணு வகாரம் வரலாமேன்னு ஆட்சேபிச்சோம்னால் பிரசங்கே சதினா என்ன அர்த்தம்னா வேர் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. அது தத் சமானாகாரமா இருக்கக்கூடியதான தத் சவர்ணாகாரமா இருக்கக்கூடியதான இன்னொரு அக்ஷரங்கள் வருமாக இருக்குமானால் அதை தவிர வேற வராதுன்னு இருக்குமானால் பிரசங்கே சதி. அப்படி வரல வேற வழி இல்லை இகாரத்துக்கு வகாரம் தான் வருதுன்னு தனியா ஸ்பெசிபிக்கா உச்சரிச்சுட்டான்னு வச்சுக்கோ அங்க வகாரம் தான் வருது. தச மகா இப்ப இதுதோ தாதோ மகா அப்படின்னு சொல்றது அந்த என்னது இப்போ அந்த மத்பிரத்தியம் வரத்துக்கு இதுபதா அயவாயா தோ மகான்னு வருதுங்க. என்ன எரோ நாசிகோ அனுநாசிகோவா? சில இடத்துல இந்த எழுத்துக்கு அந்த எழுத்து வருதுன்னு அந்த இடத்துல என்ன ஸ்தான பிரயத்தன சாமியம் இல்லாத எழுத்தே மாறி போய் வருது. ரதாபியாம் நிஷ்டாதோனா தகாரத்துக்கு நகாரம் வருது இத்தியாதி எல்லாம் இருக்கு. ரதாபியாம் ரேபகாராபியாம் இப்படி எல்லாம் பண்ணிருக்கு சில இடத்துல. அந்த இடத்துல இதுக்கு ஸ்தான பிரயத்தன இல்லையேங்க எங்க வேர் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி அங்க இருக்கச்சே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் இப்படி கேட்காது. ஸ்பெசிபிகேஷனா சொல்லி ஏதாவது சொல்லிவிட்டோம்னா அங்க ஸ்தான பிரயத்தன சாமியம் இல்லைன்னு கேட்காது அப்படின்னு சொல்லி ஸ்தானஞ்ச பிரசங்கா பிரசங்கேசது சேதர்சமா. சரி, எத்தனை அநேக வித அன்னங்கள் எத்தனை அநேக வித ஆந்தரியம் தத்திர ஸ்தானத ஆந்தரியம் இல்லை. ஒரே அக்ஷரங்களுக்கு பல விதமான ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கு, சிமுலேஷன் இருக்கு. அப்படி இருக்கிற போது எதை தான் எடுத்துக்கிறது? ஸ்தானத்தினால சாமியம் இருக்கு, பிரயத்தனத்தினால சாமியம் இருக்கு, எதை எடுத்துக்கணும்? ஸ்தானகிருத சாமியம் முக்கியமான. அப்படி சம்பவிக்குமால ஸ்தானகிருத சாமியம் தான் ஸ்தானத்தினால ஏற்பட்டதான அந்த ஒத்துமையை தான் நீங்க பிரதானமான கரிசனம். மத்த ஒத்துமை இன்னைக்கு என்னன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தானகிருத சாமியம் உங்களுக்கு முக்கியமாக கிடைக்குமானால் அதை நீங்க அவசியம் எடுத்து அதுதான் பிரதானமா எடுத்துக்கணும் அப்படின்னு. தஸ்மின் நிர்திஷ்டே விதி சாஸ்திரங்கள்ல எந்த இடத்துல தஸ்மின்ங்கிற சப்தமி பக்தி இருக்கோ அந்த சப்தமி பக்தி இருக்குமானால் சப்தமி விபக்தி கடிதமான விதி சாஸ்திரங்கள் இருக்குமானால் சப்தமி விபக்திக்கு மேல என்ன பண்ண முடியுது? அந்த விதியமான விதியானது தற்பூர்வசேவ பவதின்னு அர்த்தம். எப்படி? இகஹஸ்தானே என்சியாத் அச்சி இகோ எணச்சி அச்சிங்கிறது சப்தமி. அந்த சப்தமி கடிதமான என்சியாத் அச்சி அப்படின்னா என்னன்னா அச்சு பரமா இருக்கிற போது எங்க எண்ணு வருதுன்னா
பூர்வத்துல பூர்வசிய தஸ்மின் இருந்துட்டு பூர்வசிய அச்சு பரமார்க்கச்ச ஏன்னு பூர்வத்துக்கு வருதுன்னு அர்த்தம். தஸ்மாதித்யுத்தரஸ்ய எங்க பஞ்சமியந்தமா இருக்குமானால், பஞ்சமியா இருந்தால் இதை காட்டிலும் பின்னாடி இருக்கிற அக்ஷரத்துக்கு அவ்யுகிதோத்தரமா இருக்கக்கூடியதான அக்ஷரத்துக்கு வருதுன்னு புரிஞ்சு. ஓ அதுக்கடுத்தாப்பல் ஹலோ அல் சம்பந்தியா. ஹலோ ஹலோ கேக்குறது கேக்குறது. ஓகே தஸ்மின் திட்டே பூர்வ சைடு ஹலோ அல்லன்னா என்ன அர்த்தம்? அல்லுன்னா எல்லா அக்ஷரமும். ஏன்னா ஐவொண்டர்லுக்குல இந்த அரைச்சு ஹல்லு வரைக்கும் என்னது அல்லு. அல்லுன்னா அக்ஷர சர்வம், எல்லா அக்ஷரமும் அர்த்தம். அதனால அலாந்தான அந்தியஸ்ய அல், அதாவது ஒரு அக்ஷரத்தை ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு அக்ஷரத்துக்கு இந்த அக்ஷரம் விதிக்கப்படுறதாக இருந்தால் அது எங்க வரும்னா அந்தியஸ்யன்னா அந்தயபவம் அந்தாவயவம். எந்த ஒரு சப்தஸ்வரூபத்தை நிர்தேசம் பண்ணி சொல்றாரோ அதனுடையதான லாஸ்ட் பார்ட்டுக்கு தான் வரும். அந்தியஸ்யைவ பக்தி அலாந்தித்தஸ்ய அந்தஸ்யைவ பக்தி. நிச்ச எந்த இடத்துல எந்த ஒரு ஆதேச ஆகம பிரத்யங்கள் எல்லாம் நகாரத்தை இத்தாக என்ன ஒரு இண்டிகேஷன் மார்க்காக வச்சு சொல்றாரோ அது கூட என்ன அர்த்தம்னா அலோந்தியஸ்திய மாதிரி தான் செய்யும். நிச்ச இதபி ததா அதே பரஸ்ய. சரி, எந்த விதி வாக்கியங்கள்ல இந்த அர்த்தம் இந்த விதியானது ஆதேகே ஆதிக்கு வருதுன்னு சொன்னோம்னால் என்ன அர்த்தம்னால், இந்த ஆதிக்கு வருது என்ன ஆகும், அதுக்கு அதாவது அல்டிமேட்லி எங்க போகும்னா அதை காட்டிலும் பின்னாடி இருக்கிற அக்ஷரத்துக்கு போய் சேரும். அது கந்தர்பசர்கேபியோபயீத். சரி, நான் இதை அர்த்தம் மாத்திரம் சொல்லிடுறேன், ஏன்னா இது விவரணம் பண்றதுக்கு இன்னொரு இடம் இருக்கு. தீபம் அந்தரீபம் சமீபம்ங்கிற சப்தங்கள்லாம் வருதுங்க. அங்க அப்சப்தத்துக்கு ஈகாரம் வருதுன்னு இருக்கு. அங்க என்ன இருக்குங்க, தி அந்தர் உபசர்கேபியா தி ஆப் அபசப்தம் ஆப்சப்தம் தி பிளஸ் ஆப்பு அப்சப்தத்துக்கு ஈகாரம் வருதுன்னு சொல்லிருக்கு. அங்க எப்படி இருக்கங்க, தி அந்தர் உபசர்கேபியா அபஹா ஈத் அபஹா அப்சப்தஸ்ய ஈத் ஈகாரஹான்னு சொல்லிருக்கு. இங்க இருக்குது. இப்ப பாருங்க, தந்தர்பசர்கேபியா அபயீத்னு சொன்னோம். அந்த தந்தர்பசர்கேபியாங்கிறது பஞ்சமியந்தம். அந்த பஞ்சமியந்தம் இருக்கிறதுனால தஸ்மாதித்யோத்தரஸ்யன பரஸ்ய அப்படின்னு கிடைச்சதுங்க. அதனால தீய காட்டிலும் அந்தர்ங்கிற சப்தத்தை காட்டிலும் உபசர்க்கத்தை காட்டிலும் பரமா இருக்கக்கூடிய அப்சப்தத்துக்கு ஈகாரம் வருது. இப்ப அப்சப்தத்துக்கு ஈகாரம் வருதுன்னா தி பிளஸ் அப்ப ஈகாரம் வந்துடுதுன்னா தீன்னு ஆவிடுது அப்படின்னு கேட்டோம். என்னன்னா அப்சப்தத்தினுடைய ஆகாரம் என்ன பகாரம் என்ன தத் சமுதாயத்துக்கு வருதான்னு கேட்டுட்டோம். அப்ப இதை காட்டிலும் பரமானுடைய அப்சப்தத்துக்கு விதிச்சோமானால் அதே பரஸ்யேத்விகிதம் தத்த சாதேர் போத்தியம். இங்க பஞ்சமிந்தம் இருக்கிறதுனால பரஸ்யன்னு கிடைச்சது. அதனால தியே இத்தியஸ்ய பரஸ்ய அந்தஹா இத்தியஸ்ய பரஸ்ய உபசர்கேபிய பரஸ்ய யத்விகிதம் அப்சப்தஸ்ய யத்விகிதம் காரியம் ஈத்வரூப காரியம் தச்சப்தஸ்ய ஆப்சப்தஸ்ய ஆதே அப்சப்தத்துடையதான அல்டிமேட்லி அது பலன் வித்தா. அதனால அப்சப்தத்துடைய அகார பகாரத்துக்கே வரதான்னு கேட்டோம்னால் பகாரத்துக்கு வரல, ஆத்தியக்ஷரமான அந்த அகாரத்துக்கோட மாத்திரம் நின்றுடும். அதனால என்ன பண்ணுங்க, தி பிளஸ் அப்பு அகாரத்துக்கு இகாரம்னா தி பிளஸ் ஈப்பு தீப் இப்படியா. அதனால அதே பரஸ்யன்னு அனர்த்தம்னால் இது காட்டிலும் அபிகிதோத்திரமா இருக்கக்கூடியதுன்னு சொல்லி ஒரு விதி வருமானால் அபிகிதோத்திரத்துக்கு விதிக்கக்கூடியதான அந்த விதியானது அல்டிமேட்லி எந்த உத்தேசத்தை வச்சிருந்து எந்த ஒரு லட்சியத்தை மேல விதிக்கிறதோ அந்த லட்சியத்தினுடையதான ஆத்ய அக்ஷரத்துல மாத்திரம் போய் சேரும். அப்படி அதே பரஸ்ய பரஸ்யத்விகிதம் தத்தஸ்ய ஆதேர் போத்தியம் அலோந்தியஸ்ய இத்தியஸ்ய அபவாதः. அநேகால்சித் சர்வஸ்தி. இப்ப அநேகாலான சில ஆதேசங்கள் இருந்தாகமானால் அது என்னன்னா சர்வஸ்தானே ஆதேசம். இப்ப இப்ப அப்சப்தத்துக்கு ஈகாரம் வருதுன்னால் அதனுடையதான ஆத்தியக்ஷரத்துக்கு மாத்திரம் சொல்றது. அந்த ஈகாரம்ங்கிறது ஒரு அக்ஷரத்தை விதிச்சது. அநேக அக்ஷரமுடையதான ஆதேசம் சொல்லுமானால் என்ன ஆகும்னால் சர்வஸ்தானே ஆதேசமா வரும். அப்போ இந்த எழுத்துக்கு வரதா பின்ன எழுத்துக்கு முன்ன எழுத்துக்குங்கிற கேள்வியே இல்ல. அநேக அக்ஷரமா அநேக அல்லாஹ் இருக்கக்கூடியதான ஆதேசங்கள் சர்வஸ்தானே பவதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்வரிதேன அதிகார. இந்த சூத்திரங்கள்லாம்
இந்த பாணினி சொல்லக்கூடியதான இந்த சூத்திரங்கள்ல அதிகார சூத்திரங்கள்னு இருக்கு. இந்த அதிகார சூத்திரங்கள்னா என்ன பண்ண, பதஸ்ய இத்தியதி கிருத்திய பதாது இத்தியதி கிருத்தியன்னா என்னன்னா, நான் இந்த சொல்லக்கூடியதான விதிகள்லாம் எங்க பதம் வரதோ அந்த பதத்தினுடையதான சம்பந்தமான விதின்னு அர்த்தம். வரக்கூடிய சூத்திரங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால மறுபடியும் நான் பதஸ்யன்னு சூத்திரங்கள்ல மறுபடியும் திருப்பி சொல்ல மாட்டேன். இப்போ பதஸ்யாங்கிற இடத்துல பதஸ்யன்னு அந்த ஸ்வரித ஸ்வரயுக்தமாக எந்த இடத்துல சூத்திரங்கள் படிச்சிருக்கோமோ இந்த ஸ்வரித ஸ்வரயுக்தமாக படிக்கப்பட்டதான அந்த சூத்திரார்த்தமானது உத்தரத்திர சூத்திரங்கள்ல தன்னுடையதான அர்த்தத்தை தந்த ஸ்வரித ஸ்வரயுக்தமான இந்த அதிகார சூத்திரத்தினுடையதான ஒரு பதமானது உத்தரத்திர சூத்திரங்களுடையதான வாக்கியார்த்தத்துல ஒரு பதமாக இருந்துகிண்டு, வாக்கியம்ங்கிறது அநேக பதம், அந்த அநேக பதங்கள்ல இது தன்னுடையதான அந்த அதிகார சூத்திரத்தினுடையதான ஒரு பதமானது உத்தரத்திர வரக்கூடியதான சூத்திரத்தினுடைய வாக்கியார்த்தத்துல ஒரு பதமாக ஒரு அம்சமாக மிங்கிளாகி வாக்கியார்த்தத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கும். அது ஒரு பதமாக இருக்கலாம், டோட்டல் சூத்திரமாகவும் இருக்கலாம். எது வரைக்கும் இந்த ஸ்வரிதஸ்வரமானது இருக்கோ அந்த ஸ்வரிதஸ்வரயுக்தமான யாவச்ச பதங்கள் இருக்கோ அத்தனை பதமும் உத்தரத்திர சூத்திரங்கள்ல அந்த உத்தரத்திர சூத்திரத்தினுடைய வாக்கியார்த்த பூர்த்தியில ஒரு காம்போனண்டாக ஒரு சபார்டினேட்டாகவோ இருந்துகிண்டு சோ வாக்கியார்த்தத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கும்னு அர்த்தம். இது ஸ்வரிதே நாதிகாகா இது பரிபாஷா பிரகரணம். நாளைக்கு அச்சு சந்தி பிரகரணம் இதோட இன்னைக்கு போறோம். இதுல இதுவரைக்கும் ஏதான சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நான் பாட்டுக்கு அவசரத்துல சொல்லிட்டேன். என்ன டைம் இல்லை, எனக்கும் டைம் இல்லை, அடுத்தாப்புல உங்களுக்கு டைம் இருக்குமோ இல்லையோ தெரியல, உங்களுக்கும் இல்லைன்னு தான் நான் தோன்றது எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு. இந்த பாட்டு இந்த புஸ்தகத்தோட எண்டுல மாடல் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கு. ஆமா, அதுல ஒரு கேள்வி கின் நாம பதம் அப்படின்னு ஒரு கேள்வி. சுப்திங்கந்தம் பதம். சுப்திங்கந்தம் பதம் அது அந்த சூத்திரம் மாத்திரம் எழுதினா போருமா? அதுக்கு விவரணம் அது அந்த விருத்தியும் சுபந்தம் திகந்தம் பதசம்யம் அப்படின்னு ஒரு மார்க்குன்னு சொன்னோம்னால் ஒரு வாரத்தை எழுதி மேல அதுக்கு சின்னதா கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தா போறோம். 10 மார்க்குக்கு இதே சுப்திகம் நாம பதம்னு 10 மார்க்குக்கு போட்டாக்க, அதாவது இதே கேள்வியை 1ஆம் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பதில் சொல்லலாம், இதே கேள்வியை எம்ஏ பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கும் பதில் சொல்லலாம். அதனால எம்ஏ ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சு ஒரு 10 மார்க் எம்ஏ ஸ்டாண்டர்ட்ல வாங்கினா 10 பக்கம் எழுதணும். இதே நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்தாலும் இப்ப நம்ம தான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அதே ஆ பத்தி தான் இப்ப எம்ஏலையும் படிக்கிறோம். ஆனா 1ஆம் கிளாஸ்ல படிச்ச மாதிரி இந்த ஆவா இப்ப படிக்கிறது இல்ல. அதனால என்னன்னா அங்க இருக்கக்கூடியதான மார்க் 1ஆ இருந்தால் அந்த 1 மார்க்கு கூடிய அளவு எழுதினா போரும். மார்க் 10 இருந்தா இந்த பதம் எந்தெந்த இடத்துல இருக்கு, ராமஹான்னு ஒரு பதம் எப்படி வந்தது, அதுக்கடுத்தாப்புல பவதிங்கிற தாது பதமா எப்படி ஆச்சு, அது ஒன்னொன்னுத்தையும் போட்டு என்ன பண்ணா பூதாதுல இந்த ஆரம்பிச்சு திப்தச்சி போட்டு லட்டு போட்டு அதுக்கு மேல அதெல்லாம் எப்படி பூ பவதிங்கிறது லட்டு, அந்த லட்டு இது பதம், இது திங்கந்தத்வாத் பதம், ராமஹாங்கிறது சுபந்தத்வாத் பதம், ரமாங்கிறது என்ன ஆபந்தத்வே என்ன சுபந்தத்வாத் பதம். இப்படியா வரிசையா நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம பிரெயின்ல நமக்கு ஏதாவது இன்டேக் இருக்கு பண்ணிருக்கோம், டேக் பண்ணிருக்கோம், அத்தனையும் பேப்பர்ல எழுதினாதான் எம்ஏ ஸ்டாண்டர்டுக்கு 10 மார்க்கு கிடைக்கும். இல்ல 1 மார்க்குன்னா சுப்திகந்தம் சுபந்தம் திகந்தஞ்ச பதசம்யம் இப்படி எழுதினா போதும் 1 மார்க்குக்கு. போட்டு 1 மார்க் கஷ்டம் இல்லாத போட்டுருவா. 10 மார்க் போனோம்னா நம்மளும் கொஞ்சம் கண்டைய கசிக்கணும், அவளும் கொஞ்சம் கண்ணை கசிக்கணும். மகோதயா, இந்த பேப்பருடைய கோட் நம்பர் என்ன? ஏன்னா வெப்சைட்ல போய் கொஸ்டின் பேப்பர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணோம்னா அது கோடு கேக்குறது. சப்ஜெக்ட் கோட் எஸ்பிகே என்னமெல்லாம் போட்டு 104 என்னமோ போட்டுருக்கேன் இதுல மேல. அது செமஸ்டர்ல இருக்கு. இதுதானே இது ஸ்பெஷல். அந்த செமஸ்டர்ல ஸ்பெஷல் என்னமெல்லாம் போட்டு பாப்பேன். அதுல இருக்கும், அதுல இருக்குமா? அந்த சிலபஸ்ல இருக்குங்கிறாங்க. சிலபஸா? ஓகே. சிலபஸ்ல இருக்கிற நம்ம கோட் வந்து SILCன்னு ஏதோ கொடுத்திருக்கு. SILC போட்டா அது வர மாட்டேங்குது. சப்ஜெக்ட் நாட் ஃபவுண்ட்னு வருது.
சுவாமி ஆ, இன்னைக்கு பாடம் ரொம்பவே விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம். பாடம் தன்யா- விசேஷம் தன்யா- இல்ல, அது புஸ்தகத்துல அந்த படிக்கக்கூடிய